الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في فرقان مجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العلي العظيم وقال النبيون صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசியற்ற உணவு கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமா. இன்னும் சாந்தியும் சமாதானமும் என் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வாழ்க்கை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்ற சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபா தாபின் மீதும் மேலும் குறிப்பாக இங்க குழுவாக நம்ம அமர்ந்திருக்கணும் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. என் உரைக்கு போவதற்கு முன்னால் என்னுடைய தலைப்புக்கு போவதற்கு முன்னால் சலாத்தை கொண்டு நான் ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாள். எல்லா மாதங்கள்லையும் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மாசத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல், ஒவ்வொரு அற்புதம். அதே போன்று ரபியுல் அவ்வலுக்கு ஒரு அற்புதம் இருக்கு. ஏன், எதற்காக ரபியுல் அவ்வலுக்கு ஒரு அற்புதம் இருக்கு? எதற்காக ரபியுல் அவ்வல்ல ஒரு உயர்தரமா பார்க்கிறோம்? ஏன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். இந்த மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே அப்போ கூடுதலாக கொஞ்சம் முஹப்பத் இருக்கும் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலே உள்ளத்துல ஒரு முஹப்பத் வரும், உள்ளமே சிரிக்கும். நபியோட பேர் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்துல மட்டும்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும் கிடையாது. எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் நபியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். நபியோடைய செயல்கள் எப்படி இருந்தது சஹாபாக்கள் வர்ணிச்சு காட்டியிருக்காங்க. ஷமாயிதுத் திர்மிதின்னு ஒரு அழகான ஒரு கிதாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றங்கள் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடு எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க. இப்படி போன்று அருமையான ஒரு கிதாப். இது நம்ம தினந்தோறும் நம்ம நபியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பேசினாலும் அதுக்கு நேரமும் பத்தாது, நாட்களும் பத்தாது, மாதங்களும் பத்தாது, நம்மளோட வயதும் பத்தாது. நபியை பத்தி நம் ஒன்னில இன்னக அலா குலுகின் அலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி பேச ஆரம்பிச்சா போதும். நபியோட வாழ்க்கைய வரலாறு பேசி நம்ம அப்படி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நம்ம இருந்துருமோ, நபியும் கூட இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் சொல்லும் பொழுது ஸலவாத் சொல்லணும். எதுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் என் பேரை கூறப்பட்டு ஸலவாத் சொல்லலையோ மிகப்பெரிய ஒரு கஞ்சன். கஞ்சன்னா யாருங்க, எல்லா பொருளும் இருக்கு, கொடுக்க மனசு இருக்காது தெரியுமா, அவனை தான் கஞ்சன் சொல்லுவான். எல்லா பொருளும் இருக்கும், கொடுக்கறதுக்கு மனசு இல்லை தெரியுமா, அவனை தான் கஞ்சன் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலா வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக இந்த வார்த்தை வந்துச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லணும்னு சொன்னா ஸலவாத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை பழகணும், இந்த அடிப்படையை பழகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை பழகணும். சீரத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க பிறக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தான், சஹாபாக்கள் என்னென்னலாம் பெற்றுக்கொண்டாங்க, மனைவிமார்கள் என்னென்னலாம் பெற்றுக்கொண்டாங்க, உம்மத் என்னென்னலாம் பெற்றுக்கொண்டுச்சு, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாள் சில நாட்கள் அவங்க பட்ட கஷ்டத்தை யாருமே சொன்னதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாள் சில நாட்கள் பட்ட கஷ்டத்தை யாரும் சொன்னதில்லை. ஏன் என்று சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ கஷ்டம்.
அந்த கஷ்டத்தை நாம் தாங்கிடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம் இன்னைக்கு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அல்லாஹ் நம்ம ரூஹை வாங்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாள் சில நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா சகோதரர்களே? நான் சொல்ல உங்களுடைய இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்க, அந்த வலியில அந்த துடிப்புல எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. எப்பவுமே அப்படிதானே, ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது நம்ம அதுக்குள்ள போகணும், அப்பதான் சம்பவம் விளங்கும். மூணு பேசுவோம், சம்பவத்தை சொல்லுவோம், எங்கேயோ இருக்க சிந்தனை, சம்பவம் விளங்காது. ஆனா நல்லா இருந்துச்சுங்க, அது மட்டும் தான் சொல்லுவோம். நல்லா பேசினாருங்க, அதை மட்டும் தான் சொல்லுவோம். சம்பவத்தை சொல்லும் பொழுது நாம் அந்த சம்பவம் உள்ளக்க போகணும். போனாதான் தெரியும், ஓ இப்படி இருந்திருக்கா, இப்படி நடந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கானா. அல்லாஹ் அக்பர். என் நபி எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? என்னுடைய நபி எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? யாராலும் தாங்க முடியாது, என் நபி சாசம் தாங்கினா கொண்டு வரணும் சிந்தனை. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. கதவை திறந்தது உடனே, ஆயிஷாவே எனக்கு தலை வலிக்கிறது, ஆயிஷாவே எனக்கு தலை வலிக்கிறது, தலை வலிக்கிறது, தலை வலிக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி உட்கார வச்சு என்ன செஞ்சாங்க சொன்னா, மருத்துவம் செஞ்சாங்க. ஓ ஆயிஷாவே, இந்த தலைவலி உனக்கு வந்து இருந்துச்சு என்று சொன்னா உன்னோட ஜனாசா தொழுகை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய தலைவலி உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய ஜனாசா தொழுகை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே வேடிக்கை நம்ம கிட்ட பேசுவாங்களே, அதே போன்றுதான் பேசிப்பாங்க. போங்க யார சொல்லலாம், எனக்கு வந்து நான் மொத்தம் போயிட்டா நீங்க இன்னொன்று திருமணம் செய்யுதுக்கா, அது எப்படி நான் விடுவேன்? எந்த டைம்ல சொல்றாங்க தலை வலிக்குது, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினாங்க? மிருதுவா காட்டினாங்க. மனைவி கொந்தளிச்சிட கூடாது, அப்படி காட்டினாங்க, பொறுமையா காட்டினாங்க. என் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபர் அப்படி. நபிக்கு அல்லாஹ் சொல்லியாங்க, இந்த தலைவலி சில நாட்கள் ஆக 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 அது காய்ச்சலா மாறிச்சு. எப்படி காய்ச்சல், கடும் காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். நம்மளுக்கு வருது 110 120 அந்த மாதிரி அல்ல, கடுமையான காய்ச்சல். எப்படி சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் அதுவும் சொல்லி காட்டுறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஸஅத் இப்னு குதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை போட்டிருக்காங்க, அதுக்கு மேல போர்வை போட்டிருக்காங்க, அதுக்கு மேல போர்வை போட்டிருக்காங்க, கையை எப்படி வச்சிருக்காங்க. ஸஅத் இப்னு குதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டார்கள். கடுமையான ஒரு நெருப்பு கொதிக்குமோ அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கொதிச்சது. அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கொதிச்சது. உடனே ஸஅத் இப்னு குதைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா ரப்பே இந்த காய்ச்சல் எனக்கு கொடுத்துட கூடாதா? என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கட்டுமே, அவங்க உள்ளத்தில் வாழட்டுமே, எனக்கு அந்த காய்ச்சலை கொடுத்துட கூடாது, என்ன மௌத்தாக்கிக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கணும், நான் மௌத்தா போறேன், என்ன மௌத்தாக்கி கொள்ளு. யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. யாருக்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமைக்கு அல்லாஹ் பாத்தீங்க எப்படி ஒரு முஹப்பத் பாத்தீங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஸஅத் இப்னு குதைர் ரலியல்லாஹு அன்ஹு, சும்மா நபிகள் இப்படிதான் சோதனைப்படுவார், நபிமார்கள் இப்படிதான் சோதனைப்படுவார்கள், இப்படிதான் சோதனை வரும் நபிமார்களுக்கு. சாதா சீரா மனிதர்களை போன்று சோதனை வராது. 40 மடங்கு அதிகமாக சோதனை வரும். யாருக்குங்க? நபிகள். அந்த காய்ச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினாங்க. யாருக்காக தாங்கினாங்க? நம்மளுக்காக, இந்த உம்மத்துக்காக. பின்னாடி சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நல்லா என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உம்மத்துங்கிற வார்த்தை பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவாங்க. கடுமையான காய்ச்சல். எல்லா சஹாபாக்களும் வந்து பார்க்கறாங்க, எல்லா சஹாபாக்களும் வந்து பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கீங்களே யா ரசூலுல்லாஹ், நம்மளோட தாய்
காய்ச்சல இருந்தோம்னு சொன்னா நம்ம உள்ளம் தாங்குமா? தாயும். நம்மளோட மனைவி, என்ன நேரமும் என் கூடியே இருக்கக்கூடிய என்னோட மனைவி ஜோரத்துல படுத்துட்டு நம்ம உள்ளம் தாங்குமா? ஐயோ எல்லாம் உனக்கு இப்படி கொடுத்துட்டானேம்மா, எனக்கு கொடுத்துக்க கூடாதா? அங்க அன்பை வெளிப்படுத்துவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அன்பை மாய்த்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க. நபிசாசம் இது பிரியம். இந்த இறுதி நாள் சில நாட்கள் தான், சில நாட்கள், இவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே காலங்கள் கடந்து போகுது. நபிசாசம் உடம்பு ரொம்ப 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 கொடுமையா இருந்தது. அந்த இடத்துல கூட நபிசாசம் என்ன செய்தாங்கன்னு சொன்ன, தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு பாடத்தை எடுத்து கொடுத்தாங்க. பாடம் எடுத்து கொடுத்தாங்க. என்ன பாடம்? சபுர். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ் என்ன தயார்படுத்துறான். நான் அல்லாஹ்வை பார்க்கணுமா? அல்லாஹ் என்ன தயாரா என்ன செய்யறான், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பொறுமையா இருங்க. யாரும் என்ன செய்யாதீங்க, ஜோஷ் ஆகாதீங்க, கொந்தளிச்சிடுறாங்க. பொறுமையா இருக்கு. அந்த மரண தருவாயிலும் கூட, அந்த காய்ச்சலிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோட பாடத்தை நம் அனைவருக்கும் கற்றுத்தராங்க. சாதா சீதாவா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. காய்ச்சல்ல கூட, அந்த தலைவலி காய்ச்சல்ல கூட சந்தோஷமாக இருந்தாங்க. மறுநாள் நாட்கள் சில கடக காய்ச்சல் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு காய்ச்சல், எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு காய்ச்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். இந்த ஈர துணி நம்மளோட போட்டு நம்ம கர்ச்சீஃப்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஈர துணி தண்ணியில முக்கி தலையை கட்டி கொண்டார். தலையை கட்டி கொள்ளும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லாரோட தலைவலியும் நீங்க நீக்கினீர்கள், எல்லாரோட தலைவலியும் நீங்க நீக்கினீர்கள். உபைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்கன்னா, தூக்கில், அதாவது அவங்களோட மரண தருவாய் தூக்கில நிக்கிறாங்க. சொல்றான் இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ரொம்பலாம் வேணாம், ரொம்பலாம் சொல்லாத, ஒண்ணு மட்டும் சொல்லு போதும், நான் உன்னை விட்டுறேன். தூக்கில இருந்து உன்னை நான் விடுதலை செய்யறேன், உன்னை ஐயாக்க நான் அனுப்பிச்சு விடுறேன். ஒண்ணு சொல்லு. அது ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொய்யர், இது மட்டும் சொல்லு. அவர் ஏமாத்துவாரு, இது மட்டும் சொல்லு. கர்தா, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நான் விட்டுறேன், உன்னை நான் விட்டுறேன். இப்போ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருப்பாங்க? கேவலம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்னோட தலையை நான் என்ன செய்வது, மீட்டுக் கொள்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையில இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில முள்ளு குத்துனா கூட எங்களால் தாங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில முள்ளு குத்துனா கூட எங்களால் தாங்க முடியாது. எனவே இந்த தலையை நீ எடுத்துக்கோ. தலையை ஷஹீதாக்கி, அப்படிப்பட்ட தலையை ஷஹீதாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில கட்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்களே. யா ரசூலுல்லாஹ், ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கடுமையான நிலை உங்களுக்கு? ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கடுமையான நிலை? இந்த காய்ச்சலை பார்த்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மருந்து வாங்கிட்டு வீட்டுல வந்தாங்க. பொதுவா மருந்து வாங்கிட்டு வீட்டுல வந்தா ஜஸாக்கல்லாஹ் ஹைருங்க, ஜஸாக்கல்லாஹ் கொடுங்க, குடிச்சிக்கிறேன், நல்லா வாங்கிட்டு வந்தீங்களே, நீங்களாவது இருக்கா வாங்கிட்டு வந்தீங்களே, எத்தனையோ பேர் நிக்கிறான், யாரும் நீ யார் வாங்கிட்டு வந்தியம்மா குடுமா, நான் குடிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எதிர்பார்த்தீங்களா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை கூறினாங்க தெரியுமா? எனக்கு நோய் தான் காய்ச்சல் அம்மா, என்னுடைய காய்ச்சல் இருக்கு தெரியுமா, என்னுடைய காய்ச்சல் நோய் இருக்கு தெரியுமா, அதுதான் என்னுடைய மருந்து அம்மா. இந்த நோய் தான் எனக்கு மருந்து, உன்னுடைய மருத்துவ மருந்து எனக்கு வேண்டாம். கூட என்னோட தோழர்கிட்ட கூட எனக்கு இது வேண்டாம், ஏன் ரப்ப என்ன பார்த்துப்பான். இவ்வளவு பெரிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம அதை சொல்ல முடியுமா? சொல்ல வைக்க முடியுமா? கண்ண தண்ணி வரணும். இந்த சமூகங்களை கேட்கும் போது சுருளா யாருக்காக இது? பின்னாடி வரும், பின்னாடி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்காக இது? என்னடா அஜத்து பின்னாடின்றாங்க. பின்னாடி வரும், சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஆஹா என் நபி இப்படிப்பட்டவரா, என்னோட நபி இப்படிப்பட்டவரா தெரியும். எல்லா சஹாபாக்களும் வந்து பார்க்குறாங்க. பொதுவாக அப்படிதானங்க, ஒருத்தர் நோய்வாய் பெற்று இருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. உற்றாக ஒருவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா யார் யார் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தலைவர். இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் மறுமை நாளையும் தலைவர். அவர் காய்ச்சல் படும்போது யார் வந்து பார்க்காம இருப்பா? எல்லோரும் வந்து பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், உம்மு சல்மா வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, என்னவே போறாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்க பார்த்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல. அவங்க நெஞ்சங்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் தான் இருக்குது. எனவே அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க சொன்னா ஒரு மஷூரா செஞ்சாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் வச்சு நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? ஹிதமத் செய்யலாம், நம்ம எல்லாரும் ஹிதமத் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க, போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட வீட்டில் இருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னும் 17 வக்த் மட்டும்தான் இருக்கு. 5.5 நாள், வெறும் 17 வக்த், 5.5 நாள் தான் இருக்கு. காய்ச்சல் கடுமை, குறையல. காய்ச்சல் கடுமையாயிடுச்சு, குறையல, இன்னும் அதிகரிக்குது. பொதுவாக ஒரு மனுஷன் அப்படிதானே, டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னு சொன்னாங்க தலைவலிக்கும், ரொம்ப அதிகமா தலைவலிக்கும் அந்த மாதிரி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் மேல கவலை பின்னாடி வரும், அதுவும் பின்னாடி தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல் நாட்கள் செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு மூடி கண்ணு திறந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, தொழுகை வக்து வந்துருச்சா? யார் சொல்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. சொல்லுவோம்ல, பா இமாம் சாப் எங்கப்பா இருக்காங்க, டைம் ஆகுதுப்பா தொழுகைக்கு. இமாம் சாப் நீங்க தொழுகைக்கு வெயிட் பண்றாங்கப்பா சொல்லுவோம்ல. இமாம் எங்க வரலையா? எல்லாம் தொழுகைக்காக வெயிட் பண்றாங்களே, ஜமாத்து போகணும்ல சீக்கிரம். அந்த மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களா? யாரும் சொல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரி போற போய் ஒது செஞ்சாங்க. ஒது செஞ்சதுக்கப்புறம் மயக்கம் விட்டான். திருப்பி மயக்கம் தெளிஞ்சிருச்சு. எல்லாரும் தொழுதுட்டாங்களா? யாரும் சொல்ல உங்களுக்காக என்ன செய்யறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, சரி போய் ஒது செய்யலாம். ஒது செஞ்சு திருப்பி வரும்போது மயக்கம் விட்டாங்க. இது முறை 5 முறை நடந்துச்சு. எத்தனை வாட்டிங்க? ஒரு வாட்டி 2 வாட்டி அல்ல, 5 வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதாரிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அழைத்து, யா ஆயிஷாவே இங்க வாமா, ஆயிஷாவா இங்க வாமா, எப்படி செல்லமா கூப்பிடுறாங்க பாருங்க. தன்னுடைய மனைவிய எந்த அளவுக்கு பாசம் மிக்க மனைவி எப்படி கூப்பிடுறாங்க, இங்க வாமா, நம்மள மாதிரி வா அப்படி கூப்பிடல, இங்க வாமா, எவ்வளவு அன்பான இந்த மாதிரி தான் கூப்பிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம், அந்த சக்கராத்து நேரத்தில் கூட பாடத்தை எப்படி சொல்லி தராங்க பாருங்க. இங்க வாமா. என்னால தொழு வைக்க முடியல, என்னால முடியல. எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொழு வைக்க சொல்லுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொழு வைக்க சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அவங்க மிருதுவானவங்க. நம்ம உள்ள எப்படி மிருதும், ஏதாவது ஒருத்தர் தப்பா பேச நம்ம உள்ள அப்படியே உடைஞ்சு போயிடுதா, அந்த மாதிரி மிருதுவானவங்க அவங்க. உங்களுடைய சஃபல நின்று இமாமத் அவங்களால செய்ய முடியாது, அழுதுருவாங்க. ஏற்கனவே நின்று அழுது கொண்டுதான் இருக்கிறாங்க, ஏற்கனவே நின்று அழுது கொண்டுதான் இருக்காங்க. முடியல யாரும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல இல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் தொழு வைக்கணும், அவங்க தான் தொழு வைக்கணும், வேறு யாரும் தொழு வைக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு வெளியே வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து மிருதுவானவங்க, எனவே உமர் ரலியல்லாஹு தொழு வைக்க சொல்லுங்க. எப்படி மாத்தினாங்க? உமர் ரலியல்லாஹு தொழு வைக்க சொல்லுங்க. 2 பேரும் தோழர்கள் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு. உமர் ரலியல்லாஹு தொழு வைக்க சொல்லுங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு பேச்சு என்ன செஞ்சாங்க, கேட்டு உள்ள வந்து, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வந்து ரொம்ப மிருதுவானவங்க யா ரசூலல்லாஹ், அவங்களால தாங்க முடியாது. நீங்க நின்று கொண்ட அந்த இமாமத்துடைய சஃபல் நின்று அவங்க தொழு வைக்க முடியாது. அவங்க உள்ள என்ன செய்யல, அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் வரல, ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. எனவே உமர் ரலியல்லாஹு தொழு வைக்க சொல்லட்டுமா, உமர் ரலியல்லாஹு தொழு வைக்க சொல்லட்டுமா கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடைந்து சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்கள் எப்படி மஷூரா கொடுத்தாங்களோ அதே போன்று நீங்களும் மஷூரா கொடுக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல பெண்கள் எப்படி மஷூரா கொடுத்தாங்க அந்த மாதிரி நீங்க மஷூரா கொடுக்காதீங்க, போங்க, நான் என்ன சொன்ன அதை செய்யுங்க. உமர் ரலியல்லாஹு தக்பீரை கட்டி தொழு வைக்கிறாங்க, அல்லாஹு அக்பர். உடனே அங்க ஒரு குரல், யா ஹபீப் நிறுத்து. இது அபூபக்கர் ரலியல்லாஹு குரல் அல்ல, இது அபூபக்கர் ரலியல்லாஹு குரல் அல்ல, நிறுத்து.
உமர் ரலியல்லாஹு அப்படியே நிறுத்திட்டாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தொழ வச்சாங்க. கலீஃபா யார், அடுத்த கலீஃபாங்கிறது இங்க பாடம் சொல்லி தராங்க. எனக்கு பிறகு யார், அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு யார் என்ற எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். அந்த கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட எதுல சொன்னாங்க? அந்த தொழுகை மூலமா சொல்லி காமிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நபி பாருங்க. எனவே நாட்கள் சில நாட்கள் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவு வந்தது. சரி என்ன செய்வோம், தொழுகைக்கு போவோம்னு சொல்லி எப்படி போனாங்க தெரியுமா சகோதரர்களே? உஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பதிவு செய்றாங்க, பூமி கால்கள் தேய்த்து கொண்டிருந்தது. நம்மளுடைய கால்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் பூமியில தேய்ச்சிருச்சு. அப்படியே எப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்க, தொழுகைக்கு தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தொழு வச்சு கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை கேட்டவனே தொழுகை நிறுத்தி பின்னாடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தொழு வச்சாங்க. தொழு வச்சதுக்கு அப்புறம் மிம்பர் படி மேலே ஏறி நின்று உட்கார்ந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா, நம்மள மாதிரி நசீஹத், ஆலோசனை, மஷூரா செய்கிறாங்க. இப்படிப்பட்ட மஷூரான்னு சொன்னா, சகோதரர்களே, உங்களுக்கு நான் ஏதேனும் ஒரு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குதா? உங்களுக்கு யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குதா சொல்லுங்க. அங்கிருந்து ஒரு சஹாபி இருந்துச்சு, சொன்னாங்க, யார சூழலா ஒரு ஏழை கும்பருக்கா ஒரு 3 திரகம் என்கிட்ட நீங்க வாங்குறீங்க, யார சொல்லுங்க. இப்படியா 3 திரகம் வாங்கினா அந்த கடன் என்ன செஞ்சாங்க, உடனே கொடுத்து முடிச்சாங்க. வேற 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 கேட்கிறாங்க. சரி, யாராவது நான் துன்புறுத்தினேனா கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாராவது நான் துன்புறுத்தினேனா? உட்கார்ந்து கையெழுந்துச்சு சொன்னாங்க, யார சூழலா நீங்க என்ன அடிச்சிங்க, நான் தனிமையில இருக்கும்போது நீங்க என்ன அடிச்சிங்க, யார சொல்லலாம். இப்படியா? அலி ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு கொடுத்தாங்க, சாட்டியா வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் முன்னாடி இந்த உட்கார்ந்து கொடுத்து என்ன அடி அப்படின்னாங்க. யார சொல்லலாம், நீங்க என்ன தனிமையில அடிச்சீங்க, யார சொல்லலாம் கூட்டத்தோட நீங்க என்ன அடிக்கல, தனிமையில அடிச்சீங்க. இப்படியா? ஒரு தனி அறையில கூட்டி போய் என்ன அடி, யார சூழலாம், அந்த டைம்ல நான் ஜுப்பா போடல, யார சூழலாம். இப்படியா? ஜுப்பாவும் கத்திட்டாங்க. இப்ப என்ன அடி? அப்போ உக்காஷாரதையர் என்ன தெரிஞ்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளோடு தோள தழுவி முத்தமிட்டு கொண்டு நுபுவத்தோட அந்த அச்சாட்சி இருக்கு தெரியுமா, அதுல முத்தமிட்டு கொண்டாங்க. முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யார சொல்ல கோபம் அடையாதீங்க, என் மேல கோபம் வேணாம், கோபம் அடிச்சிடாதீங்க, என்னோட உடலும் உங்களோட உடலும் எனக்கு தழுவ வேண்டும், அந்த தழுவை ஆசையின் காரணமாக தான் நான் இப்படி செஞ்சேன். ஆனா அடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அடிச்சாங்க. நபி அடிக்க யாருக்குங்க மனசு வரும்? அப்படிப்பட்ட நபி எப்படி யார் கேட்பா? ஈர் உலகத்துடைய தலைவர். இப்போ உள்ள யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கூட கேட்க மாட்டோம். நான் அவன் அடிச்சானா பரவாயில்ல, அடிச்சேன்னா ஃப்ரெண்ட்லியா தானே அடிச்சேன், இல்லப்பா ஃப்ரெண்ட்லியா அடிச்சதெல்லாம் போய் பழி வாங்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ரெண்ட்லியா அடிச்சது கூட எப்படி கேட்டாங்க பாத்தீங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாய் நேரத்தில் கூட, சக்கராத்துடைய நேரத்தில் கூட துஆ செய்தாங்க, உன்னை நரக நெருப்பு தீண்டாது, நரக நெருப்பு உனக்கு ஹராம். ஓ சொர்க்கம் தான் உனக்கு. நரக ஹராம்னா நேரம் எங்க போவாங்க? சொர்க்கம். நரகம் உனக்கு ஹராம். இது கேட்டோன்னே தாரை தாரையாக வருது. ஒரு சுப செய்தி நபியோட வாயிலிருந்து வருதுன்னு சொன்ன சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு நாங்க சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுப்பாங்க, ஏன் நாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொர்க்கத்தில் நீ இருப்பாய், அந்த நாவு ஒண்ணு அல்ல, அது கபூல் ஆகக்கூடிய நாவு. அந்த நாவல அல்ஹம்து வந்தாலே ஒரு நறுமணம் வரக்கூடிய ஒரு நாவு. அது நம்மள மாதிரி நாவல்ல. என்னதான் பேஸ்புக் தப்சரேட்டு கோல்கேட் போட்டு ஃபெஸ்டிவலுக்குலாம் கூட அந்த நறுமணம் வராது. அதெல்லாம் சாப்பிட்ட கரிசாலா வாசனை தான் வரும். இந்த மாதிரியான ஒரு நிலை. அப்பவும் கூட மெம்பர் படி மேல ஏறி நின்று சொன்னாங்க, இத்தகுன் நிசா, பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களுக்கிட்ட மிருதுவா நடந்து கொள்ளுங்கள், அடிமை பெண்ணுக்கிட்ட மிருதுவா நடந்து கொள்ளுங்கள், அடிமை பெண்கள் துன்புறுத்தாதீங்க, பெண்களை துன்புறுத்தாதீங்க, பெண்கள் மிருதுவானவங்க. அங்க பெண்களுடைய பாடத்தை சொல்லி தராங்க. பெண்களோட உள்ளம் எப்படி இருக்கும், ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு சொன்னா பெண்களோட உள்ளமே உடஞ்சிரும். இப்படி சொல்லிட்டாருங்க என் கண்ணவர். சாப்பாடு சாப்பிட மாட்டேன், விளையாட்டுக்கு சொல்லியிருப்போம்,
அது கூட அவங்க உடஞ்சி வை, என் கணவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்களோட உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்றாங்க? மிம்பர் படி மேல உட்கார்ந்து இருந்து சொல்றாங்க. பெரிய கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, யார சூழல்லா, நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கா துவா செய்யுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னு சொன்னா மிம்பர் படி மேலேயே உட்கார்ந்து துவா கேட்டிருக்கலாம், செய்யல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சாங்க? உதவியாக வந்து சஜிதாவில் துவா கேட்டாங்க. அந்த பெண்மணிக்கு காய்ச்சலே வர திரும்பி மிம்பர் படி மேலே ஏறி உட்கார்ந்தாங்க, கோரிக்கையை கேட்டாங்க, நிறைவேற்றினாங்க, திருப்பி என்ன செஞ்சிட்டாங்க? உள்ள போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கூடிய நேரம் தன்னோட மகளை அவங்க எந்த அளவுக்கு பார்த்தாங்க என்று தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள வந்தாலே நபிசாசம் வீட்டுக்குள்ள வந்தாலே நபிசாசம் எந்திரிச்சுட்டு வாமா வாமா உட்கார் உட்கார், இன்னும் நீ மட்டும் எதுக்கு மாப்பிள்ளை வரலையா, இந்த மாதிரி கேட்பாங்க. மகள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் மீது வைத்துள்ள முஹப்பத் இவங்களை பார்த்தா நபிசாசம் பார்த்த மாதிரி இருக்கும், நபிசாசம் பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி ஒட்டி இருக்கும். நபிசாசம் ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போய் கேட்டாங்களா, ஓ ஃபாத்திமாவே, ஓ ஃபாத்திமாவே, உன் தந்தை சாப்பிட்டு 7 நாள் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட இருக்காமா? யார்கிட்ட கேட்கிறாங்க? பொண்ணுகிட்ட எப்படி கேட்கணும்? மா சாப்பாடு ஏதாவது இருக்காமா? கூச்சப்பட்டு கேட்கிறாங்க. ஒரு தந்தை சாப்பிட்டு 7 நாள் ஆச்சு, சாப்பிட ஏதேனும் இருக்கா? சாப்பிட ஏதேனும் இருக்கா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, யார சொல்லலாம், ஓ வாப்பா, நாங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு வாப்பா, நாங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு வாப்பா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதே ஃபாத்திமா, கவலைப்படாதே, நாம் எடுக்கக்கூடிய இந்த சர்மங்கள் நம் உம்மத்துடைய பாவம் மன்னித்து விடும். நான் சொன்னேன் அல்லவா, உம்மத்து உம்மத்து உம்மத்துன்னு சொன்னேன் அல்லவா, நாம் எடுக்கக்கூடிய இந்த சர்மம் உம்மத்துடைய பாவத்தை மன்னித்து விடும். யார் போய் சொல்லுவா? இத யார் சொல்லுவா? ஹபீப், உங்களுடைய ஹபீப் சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியே சாப்பிட்டுள்ளாங்க. நபிசாசம் வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்து பார்த்தவுடன் காதோடு காதா உட்கார்ந்து பேசுனாங்க. ஒரு முறை சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப அழுதாங்க. 2வது முறை சொன்னா ரொம்ப சிரிச்சாங்க. நபிசாசம் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். நபிசாசம் கிட்ட ஒரு முறை சொன்னாங்களே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அழுதீங்க, 2வது டைம் சொல்லும்போது நீங்க சிரிச்சீங்க, என்ன சொன்னாங்க? உன்னுடைய தந்தையுடைய ஓய்வு இன்னையோட முடியுது. நபிசாசம் சொல்றாங்க, உன் தந்தையுடைய ஓய்வு இன்னையோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஃபுல்லா ஓய்வு தான், கஷ்டமே கிடையாது, எனக்கு கஷ்டம் எப்போதிலிருந்து பிறந்ததிலிருந்து மௌத் வரைக்கும் கஷ்டம் சொல்றாங்க. நபிசாசம் சொல்றாங்க, உன்னோட தந்தையோட கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனிமேல் ஃபுல்லா ஓய்வு தான். இப்படி கேட்கும் பொழுது ஒரு தந்தை நம்மளை பார்த்து, பா இன்னைக்கு மௌத்தா போயிடுவோம்ப்பா சொன்னா நம்ம கண்ணு எப்படி அதிகமாப்பா, அப்பா நீங்க வேணும் வாப்பா, எனக்கு நீங்க தானே வாப்பா எல்லாமே, எவ்வளோ கோபமா இருந்தாலும் வாப்பா, அந்த தருவாய் அந்த விசேஷமா எல்லா மகளும் கண்ணு கலங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஈர கொலைன்னுவாங்க, ஈர துண்டுன்னுவாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும்போது அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருக்கும்? ரொம்ப தேம்பி அழுது. அதுக்கப்புறம் சொன்னாங்களா, மறுமையில ஃபர்ஸ்ட் நீ தான் என்ன பார்ப்ப, மறுமையில நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்ப. அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சிரிச்சாங்க. ஏன் தெரியுமா? நபிசாசம் வஃபாத் ஆகிக்கு அப்புறம் 8 மாசம் தான் வாழ்ந்தாங்க, அப்புறம் அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போயிட்டாங்க. அப்ப யாரை பார்ப்பாங்க? அதுக்கு எந்த மௌத்தும் இல்லை. அப்ப யார் பார்ப்பாங்க? அவங்க டைரக்டா நபிசாசம் பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த செய்தி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. நபிசாசம் தோழரை பார்த்து சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது பேப்பர் பேனா எடுத்துருவாங்க. கியாமத்துடைய நாட்களை நான் என்ன செய்யறேன், என்னென்ன வரும் என்ன நடக்குங்கிற நான் எழுதி கொடுக்குறேன். ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, இல்ல வேணாம், குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் இருக்கும் பொழுது எதுக்கு இது வேண்டாம், அதை பின்பற்றுகிறோம், கியாமத் வந்தா பார்த்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல கொடுப்போம், என்ன எழுதுறாங்க பார்ப்போமே, நம்மளுக்கு இல்லைனா கூட உம்மத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
2 பேருக்கு வாக்குவாதம். இந்த 2 தருவாயில் வாக்குவாதம். நபி ஸல்லல்லாஹு கவனிச்சு, என் முன்னால் யாரும் குரல் வசதி பேசக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க. அப்படிதானே வை? ஆப்பா உட்காந்துருக்கும் போது பிள்ளை எழுதி பேசினா ஆப்பாவுக்கு வருமாறதா? இந்த மாதிரி என் முன்னாடி யாரும் என்ன செய்யக்கூடாது, குரல் வசதி பேசக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க. இதுக்கப்புறமா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, அன்னைக்கு மட்டும் நாங்க வாக்குவாதம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயங்கள் எழுதி கொடுத்திருப்பாங்க, நாங்க பார்த்து கொண்டு இருந்திருப்போம். ஏனென்றா 2 தருவாயில் சண்டை போடும்போது அல்லாஹ் அந்த சட்டத்தை அப்படியே மறைச்சிருவோம். லைலத்துல் கத்ர்ல எப்படி அல்லாஹ் மறைச்சான், அப்படியே 2 பெண்கள் சண்டை போட்டாங்க, லைலத்துல் கத்ரே மறந்துச்சு தெரியுமா? எந்த நாள்ல யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், இந்த விஷயங்களை அப்படியே மறைச்சிட்டான். பிறகு நாட்கள் செல்கிறது. ஒரே ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு அழுறாங்க, யா ஹபீப், யா அல்லாஹ், 10 வருடமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன செஞ்சேன், ஹிதமத்துல இருந்தேன். என்னை பார்த்து சீன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. என்னை பார்த்து சீனு கூட ஒரு வார்த்தை சொல்லுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபியை உயிரை வாங்குறியா, ஏன் உயிரை எடுத்துக்கோ யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ முடியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ விட்டுரு, வேண்டாம், நான் மௌத்தா போறேன், நான் மௌத்தா போயிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ முடியா. 10 வருடம் 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. சீனு ஒரு வார்த்தை சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் எழுதி விட்டு ஒன்றும் செய்ய முடியும். ஹப்ஸா ரலியல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு. வராங்க, போறாங்க, வராங்க, திருப்பி போறாங்க, திருப்பி வராங்க, திருப்பி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹப்ஸா, சஃபியா போதும், சஃபியா போதும், இதுக்கு மேல வேண்டாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க எல்லாமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே சொல்லிட்டாங்க, வேண்டாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதுக்கு முன்னாடியே 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், என்னோட கணவர் ஹயாத்தா இருக்கக்கூடிய அல்லாஹ், ஏன் ரூஹை வாங்கிக்கொள், வேண்டாம் வேண்டாம் யா அல்லாஹ், என்னோட உயிரை எடுத்துக்கோ. விசாசம் முற்றியா துவா கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையா காய்ச்சல் இருப்பாங்க, திருப்பி வீட்டுக்கு போய் 2 ரக்காத் தொழுது திருப்பி துவா கேட்பாங்க, திருப்பி வருவாங்க. திருப்பி இந்த மாதிரி கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, போதும் சொல்லுங்க, போதும் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, போதும் சொல்லுங்க. விசாசம் சொல்றாங்க, போதும் சஃபியா, போதும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உம்மத்தோடைய சக்கராத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், உம்மத்தோடைய சக்கராத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எனவே அந்த நிலை உனக்கு வந்துச்சு என்று சொல்லி தாங்க மாட்டேன். பாருங்க, உம்மத்தோடைய சக்கரத்தை யார் போய் சுமக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமக்கிறாங்க நம்மளுக்காக. நம்மளோட சக்கராத்தோட ஹால சுமக்கிறாங்க. நம்மளோட சக்கராத்தோட இருளி தருணம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது, அந்த வலி எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த வலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைக்கிறார்கள். எனவே அந்த வலி உனக்கு வந்துச்சு சொல்லி தாங்க மாட்டேன் சஃபியா, வேணாம். இருளி கிட்ட வந்துட்டோம், மலக்குமார்கள் எல்லாம் வந்துட்டாங்க, மலக்குமார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. இஸ்மாயில் ஒரு மலக்கு வந்தாங்க, கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் படைக்கப்பட்டதிலிருந்து இன்ன வரைக்கும் நபியை பார்க்க வேண்டும், நபியை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட போராடினார். அல்லாஹ் இப்பதான் அனுமதி கொடுத்தான். அந்த மலக்கும் அழுதாங்க, யா ரசூலல்லாஹ் அவளை பார்த்துட்டேன், யா ரசூலல்லாஹ். அந்த மலக்கும் அழுதாங்க, இஸ்மாயில் மலக்கும் அழுதாங்க. பிறகு ஒரு மலக்கு கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், அனுமதி தரீங்களா? உங்க ரூஹை நான் கைப்பற்றலாமா? உங்களோட உயிரெல்லாம் எடுத்துடலாமா? அனுமதி தரீங்களா யா ரசூலல்லாஹ்? அனுமதி தரீங்க? எப்படிங்க இருக்கும் விசுவாசம்? எடுத்துக்கோங்கன்னு சொன்ன என்னுடைய ஹபீப் ரூஹை எடுத்துக்கோ என்று சொன்னார்கள். உயிரும் கைப்பற்றி விட்டது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, நபி கிட்ட அனுமதி வாங்கிட்டு உயிர் எடுங்க. அங்க கபூல் செஞ்சாங்க. விசுவாசம் உயிர் பிரிய தெரியும் நேரத்தில் இப்படி சொன்னார்கள், எல்லா ஆத்மம் உயிரை சுவைத்தே தீரும், எல்லா ஆத்மம் உயிரை சுவைத்தே தீரும். யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி. அவ்வளவுதான். அரபு நாடு, அரபோடைய நாடு எல்லா நாட்டிலும் இருளாகி விட்டது. விசுவாசம் கண்கள் மூடி விட்டது.
சூரியன் உதித்து விட்டது. எப்படி இருக்கும்? சுப செய்தியா இது? என் ஹபீப் மூத்தா போயிட்டார், என்னுடைய கணவர் மூத்தா போயிட்டார், என்னுடைய வாப்பா மூத்தா போயிட்டார், என்னுடைய உற்ற தோழர் மூத்தா போயிட்டார். எப்படி இருக்கும் அப்ப சஹாபாக்களுக்கு? எந்த தருவாயில இருந்திருப்பாங்கப்பா அவங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில காதலில் செய்தி போகுது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மௌத் செய்தி கேட்டவுடன் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்ல கண்களை சரி மன்னிச்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் செய்தி கேட்ட உடனே ஒரு சஹாபி இப்படி அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னோட கண்ணை நீ பறிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலியால் பார்க்கப்பட்ட இந்த கண் எனக்கு வேண்டாம், பறிச்சிரு. இதுக்கப்புறம் நான் யாரை பார்க்க போறேன்? ஒலியா, இந்த கண்ணை எடுத்துரு. அதுக்கப்புறம் ஒரு பார்வையே வந்தது இல்லையா? ஹதீஸ்ல எழுதுறாங்க. இன்னொரு சஹாபி இப்படி துஆ கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னைய மௌத்தாக்கிக்கோ. அந்த சஹாபி மௌத்தானா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுல போயிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடும் கோபம், வீட்டில் உள்ள வாளை எடுத்து வந்து வெளியில கூறினார், யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க என்று சொன்னா அவங்க தலையை நான் வெட்டிடுவேன், சும்மா விட மாட்டேன். என் ஹபீப் அவங்க தலையை எடுத்துடுவேன். கோபத்தால சொல்லல, பாசத்தால சொன்னாங்க. பாசத்தால வந்தக்கூடிய வார்த்தை இது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் மௌத்தாதான் செய்வார், உங்களுக்கு தெரியாதா? யௌமர் இப்படி அழுவுறீங்களே, உங்களுக்கு தெரியாதா? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, ஓ அபூபக்கரே, என்ன இப்படி சொல்றீங்களே, எந்த அறிவும் இல்லாத ஒரு தூண். ஜும்மா நாள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்யும்போது அந்த தூணை சாஞ்சி என்ன செய்வாங்க? குத்பா என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. ஒரு புது மெம்பர் வந்த உடனே அந்த தூண் அழுவலையா? ஆஹா, நபி என்ன விட்டு போயிட்டாங்களே, அந்த தூண் அழுவலையா? அறிவில்லாத அந்த தூண் அழுவது நின்றால் 6 அறிவு அல்லாஹ் என்ன படிச்சிருக்கானே, நான் அழுவாமல இருப்பேன். என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறீங்க நீங்க? யாருக்கு தான் கண்ணீர் வராது? ஏன் ஹபீப் மௌத்தா போயிட்டாரே, இதுக்கப்புறம் யாரு உம்மத்தை நடத்துவா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவர் மௌத்தானா இப்படி ஒரு விஷயம். அன்னைக்கு அரபு நாடு ஃபுல்லா இருள் தான், வெளிச்சத்தை பார்க்கல. பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கே செய்தி போகும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, ஐஷா ரலியல்லாஹு மடியில என்னுடைய பாட்டனார் வஃபாத் ஆயிட்டாங்க. இது கேட்டோனே பிலால் ரலியல்லாஹு கண்கள் எப்படி தண்ணீர் இருந்திருக்கும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு நான் வரவில்லை பாங்கில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் குளிப்பாட்டலாம்? எல்லோரும் கூடி மஷூரா அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டணும். ஏன்னா மர்மம் குளிப்பாட்டணும். எப்படி? ஆடை கழட்டணுமா கழட்டக்கூடாது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து சவுண்டு சொல்றாங்க, ஆடை நபிமார்களோட ஆடையை கழட்டக்கூடாது, நபிமார்களுடைய ஆடையை கழட்டக்கூடாது. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டும் பொழுது 30 மலக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை குளிப்பாட்டினாங்க. 30 மலக்கு இலுகுவா. நான் பெரட்டெல்லாம் செய்யல, சும்மா கை இப்படிதான் வச்சேன். தன்னாலே என்ன செஞ்சது? உடல் வந்தது, தன்னாலே உடல் படுத்தது. 30 மலக்கு குளிப்பாட்டாச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை. பிறகு எப்படி அடக்கம் செய்யணும்? முஹாஜிருங்களா அன்சாரிகளா? முஹாஜிருங்கள்னா வெறும் இப்போ நம்ம அடக்கம் செய்யணும் தெரியுமா, ஒரு குழி அந்த மாதிரி. அன்சாரிகள்னா குழியுள் குழி, ஒரு குழி அது உள்ளக்க ஒரு குழி. யார் ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் இது தோண்டிட்டு வராங்களோ அந்த முறையில் தான் அடக்கம் செய்யப்படுவோம். ஒரு சஹாபி வேகமாக ஓடி போய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க ஓடி போய் டக்கு 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 டக்குன்னு அந்த குழியை வெட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் யாருன்னா அன்சாரி, அன்சாரி தோழர் அவர். அந்த முறையில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. தஃபன் 3 துணி தஃபன் அணிஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழியில் போய் விட்டார், இருளில் போய் விட்டார், வெளிச்சத்தில் வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, அபூபக்கரே, நான் அன்சாரி உம்மத்தை போன்றுதான் அடக்கம் செய்வேன். அன்சாரிகள் அடக்கம் செய்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் அடக்கம் செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் இப்ப எங்கெங்க இருக்கு? மதீனாவில் இருக்கு. அங்க போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லோருக்கும் வரணும்.
அங்க போனோம், உட்கார்ந்து வந்தோம், அங்க போனோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை அழித்து வரணும். எப்படிப்பட்ட நபி, ஒரு காய்ச்சலால் ஏற்பட்ட ஒரு நோய் எந்த அளவுக்கு சிக்கிக் கொண்டது என்று தெரியுமா? ஆனா இன்னைக்கு நாம் சிந்திப்பது கிடையாது, யோசிச்சது கிடையாது, நபியை பத்தி பெருமையா பேசுனதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் சொல்லணும். கண்கள் மூடிக்கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நினைக்காதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல என்று. கண்கள் மூடிக்கொண்டு நம்ம அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஸலவாத் சொல்லுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அல்லாஹ் எத்தி வைக்கிறான். இன்னா நபி ஸலவாத் சொல்லுகிறார், இன்னா நபி ஸலவாத் சொல்லுகிறார், இன்னா நபி ஸலவாத் சொல்லுகிறார். ஸலவாத்துடைய கூலி நமக்கு இங்க தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் கண்டிப்பாக வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் நம்ம அனைவரும் வைப்பான். இன்ஷாஅல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து ஹவுதுல் கௌதர் நீர் தடாகத்துடைய தண்ணியை குடிக்க வைக்கணும் நம்ம எல்லாருமே. ஆமலுடைய பட்டத்தை இங்க வாங்குறதுக்கு தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொர்க்கத்துல ஜாலியா இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டுமே, எல்லாருக்கும் தரட்டுமே. உம்மத்துல நம்ம தான் ரொம்ப சின்ன உம்மத், உம்மத்திலேயே நம்ம தான் சின்ன உம்மத், நம்ம தான் கடைசியா வந்தோம். யாரு? எந்த உம்மத் கடைசியா இருந்துச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத் கடைசியா வந்துச்சு சொர்க்கத்துல. அதுதான் ஃபர்ஸ்டா போகும். சுப்ஹானல்லாஹ். யாருங்க காரணம்? என் நபி மார்ல 5 அடிச்சு சொல்லலாம், என் நபி, என் நபியா நான் சொர்க்கத்துக்கு போறேன். மார்ல அடிச்சு தைரியமா சொல்லலாம், என் நபியா நான் உள்ள போறேன். ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை எதனால இந்த உம்மத்துக்கு கொடுக்கறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல பொறுக்குற எதுக்கு துஆ செஞ்சாங்க? இந்த உம்மத்துல அவ்வளவு இலகுவ இருக்கு. ஸலவாத், ஒரு ஸலவாத் சொன்னா 10 தர்ஜா அல்லாஹ் நமக்கு தரான், 10 பாவம் மன்னிக்கிறான், 10 நன்மை எழுதி தரான், ஒரு நல்ல விஷயங்களை கபூலாக்குறான். ஒரே ஒரு ஸலவாத் சொன்னா 40 விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. எனவே நம் எல்லோரும் ரபியுல் அவ்வல் மட்டும் கிடையாது, மௌத்தார வரைக்கும், மௌத்தார வரைக்கும், நம்மளுடைய இறுதி சக்கராத்தில் அந்த மலுக்குல் மௌத் வாயில அந்த ரூஹ் எடுக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். மௌத்தாகும் போதும் சரி, ஹயாத்தா இருக்கும் போதும் சரி, கலிமாக நம்ம அதிகமாக என்ன செய்வோம், நம்ம மொழியேற்றுவோம். எனவே எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மஹாலா வாசிகளுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இந்த பயனை ஏற்படுத்தி கூட அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரும் மீதும் என்னுடைய நன்றியை சொல்லி, என்னோட சலாத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.